அண்மை செய்தி. டெல்லியில் நிஜாமுதீனில் காலா பட நடிகை ஹீமா குரேஷியின் சகோதரர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். பார்க்கிங் தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த கொலையின் பின்னணி என்ன? தற்போது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? டெல்லியில் பார்க்கிங் தொடர்பான தகராறில் பிரபல பாலிவுட் நடிகையான ஹூமா குரேஷின் கசின் பிரதர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். டெல்லி நிஜாமுதீன் பகுதியில் உள்ள அவரது வீட்டிற்கு முன்பு இருசக்கர வாகனத்தை நிறுத்துவது தொடர்பாக அவருக்கும் பக்கத்து வீட்டை சேர்ந்தவர்களுக்கும் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இந்த தகராறை தொடர்ந்து ஹூமா குரேஷின் கசின் பிரதரான ஆசிஃப் குரேஷியை அவர்கள் மிக கடுமையாக கூர்மையான ஆயுதங்களை கொண்டு தாக்கி இருக்கிறார்கள். அதாவது ஆசிஃப் குரேஷி நேற்று இரவு தன்னுடைய பணியை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்து கொண்டிருந்ததாகவும், அப்போது வீட்டிற்கு முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை அகற்றுமாறு பக்கத்து வீட்டுக்காரரிடம் தெரிவித்ததாகவும், இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் அவரிடம் தகராறு செய்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு வாக்குவாதம் முற்றி அவரை கூர்மையான ஆயுதங்களால் தாக்கியதாக ஆசிஃப் குரேஷியினுடைய மனைவி தெரிவித்திருக்கிறார். இதில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு ஆசிஃப் குரேஷி கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்திருக்கின்றனர். இந்த நேற்று இரவு 11 மணிக்கு இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் 2 பேரை கைது செய்திருக்கின்றனர். ஏற்கனவே இதே பார்க்கிங் விவகாரம் தொடர்பாக ஆசிஃப் குரேஷிக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் பல முறை தகராறு நடைபெற்றதாகவும் அவருடைய ஆசிஃப் குரேஷியினுடைய மனைவி தெரிவித்திருக்கிறார். அண்மையில் தான் இந்த பார்க்கிங் பிரச்சனையை மையமாக கொண்ட திரைப்படத்திற்கு தேசிய விருது கிடைத்தது. இந்நிலையில் இந்த பார்க்கிங் பிரச்சனை என்பது எந்த அளவுக்கு பூதாகாரமாக வெடித்திருக்கிறது என்பதை பாலிவுட் நடிகையினுடைய கசின் பிரதரே கொலை செய்யப்பட்டிருப்பது என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.